என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்க மக்களே. நான் உங்கள் சன் ஆஃப் டிராவல். நாம இன்றைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டக்களப்புல புதுக்குடியிருப்பு என்ற ஊர்ல இருக்கிற கண்ணகி அம்மன் கோயிலுக்கு தான் போறோம். இந்த 5ஆம் மாசம் தொடங்கினாலே கண்ணகி அம்மன் கோயில்கள் தான் நிறைய ஆரம்பமாயிருக்கும். அதில் முக்கியமாக புதுக்குடியிருப்பு கண்ணியம்மன் கோயிலும் மட்டக்களப்பில் முக்கியமான ஒன்று. அதே போல் ஆரையம்பதி கண்ணியம்மன் கோயில், மஞ்சந்தொடுவாய், நிறைய இடங்கள்ல கண்ணியம்மன் கோயில் இருக்கு. இப்ப நம்ம புதுக்குடியிருப்பு கண்ணியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெட்டி கொண்டு போற நிகழ்வு நடக்க போகுது. முன்னுக்கே பாத்தீங்கன்னா வடிவான அலங்கரிப்பெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, முன்னுக்கு கடைகள், அதோட நிறைய மக்களையும் காணக்கூடியதா இருந்துச்சு. என்ன அப்படி நடக்குது என்று பார்த்தா ஸ்பெஷலா தான் நடக்குது, அதுவும் பெருசா நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வை பாக்குறதுக்காக 2 சைட்லயும் ஆக்களை காணக்கூடியதா இருக்கும். எப்படி இருக்காங்கன்னு வாங்க, 2 சைட்லயும் மக்கள் கூட்டத்தை காணக்கூடியதா இருக்கும். அப்படி என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்து இருக்கோம். அதுக்கு முதல் இது பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ வாரத்துக்கும் ரெடியா இருக்கு. அதனால மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விடுங்க. அப்பதான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ எல்லாம் குயிக்கா சேரும். தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு முன்னால இப்ப வேற லெவல்ல இந்த பட்டியெடுத்தல் வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கு. முன்னுக்கே சின்னாக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் காணக்கூடியதா இருக்கும். பாருங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு, வேற லெவல்ல டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து பார்த்து தருங்க. நான் உங்களை குயிக்கா சந்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கே தங்கச்சிமாரெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடியதை காணக்கூடியதாக இருந்திருக்கு. இப்போ எவ்வளத்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி எடுத்தல் நிகழ்விட முக்கியமான ஒரு இடத்தான் நிற்கும். ஏனென்றா எல்லா பெண்களும் பெட்டி எடுத்து கொண்டு வரக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கும். பெண்கள் என்று சொல்லக்குள்ள இளமாக்கள் மட்டுமில்லை, சிறுவர்களும் பெட்டி எடுத்து கொண்டு வரதெல்லாம் காணக்கூடியதா இருக்கு. நீங்க பாருங்க எவ்வளவு பேருன்னு பாருங்க, அப்படியே நீட்டுக்கும் போதும். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. அதோட மக்களே, பார்த்து கொண்டிருக்கிற மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் எடுத்து போடுறேன் தானே, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மறக்காம 7 மண்டா ஷேர் பண்ணுங்க. அதோட வான வேடிக்கைகளையும் காணக்கூடியதா இருக்கும். ஆனால் உண்மையிலே வேற லெவல்லாம் இருந்துச்சு. நான் நேரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் எப்படி இருந்துச்சுண்டு.
சரி, இந்த பெட்டி எடுத்தலோட எல்லாம் முடிஞ்சென்று பார்த்தா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காவடி எடுத்தல் நிகழ்வும் இடம்பெறுது. அதோட சேர்த்து காவடி எடுத்தல் மட்டுமில்லை, அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாரும் வேற லெவல்ல அந்த நிகழ்வை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடியதையும் காணக்கூடியதா இருக்கும். பாருங்க, இப்படி வேற லெவல்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதோட நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜில் நேம் சன் ஆஃப் ட்ராவல். அதில் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் அந்த ஃபேஸ்புக் பேஜெலாம் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் ஐடியோட நேம் கிருத்தி நிகிலாஸ். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். என்னங்க நீங்கள் என்னங்க புதுக்குடியிருப்பு கண்ணையம்மன் கோயில்னு போட்டு கோயிலை காட்டாமல் இந்த நிகழ்வெல்லாம் காட்டித்திருக்கீங்கன்னு சில ஆட்கள் யோசிப்பீங்க. ஆனால் நம்ம அதை காட்ட தான் போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, பார்ட் 2 வீடியோலாம் காட்ட போகிறோம். அதோட இந்த நிகழ்வோட தொடர்ச்சியும் அந்த கோயிலுக்கு முன்னுக்கு போனோன்னே எப்படி இருக்கும் என்றதையும் நம்ம பார்ட் 2லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொண்டு இருக்கணும். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் என்றதையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நாம் வீடியோவை போட்டிருக்கோம்ன்ற தகவலும் வந்துடும். அதனால் நீங்கள் குயிக்காக அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 2 சைட்லேயும் மக்களை காணக்கூடியதாக இருக்குது. அதாவது பார்வையாளர்கள் மட்டும் இந்த நிகழ்வில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோட அலங்கரிப்பும் வேறு லெவலில் செஞ்சிருக்கக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்கும். அதோட வான வேடிக்கையும் சரி, நிகழ்வுகளும் சரி, வேறு லெவலில் இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, நான் இந்த வீடியோவுக்கு டட்டா சொல்ல போகிறேன். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அதோட நான் சொன்னதையும் மறந்துடாதீங்க. பாய் மக்களே. கொஞ்சம் பாருங்க, நான் இன்னும் போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னுக்கு டான்ஸ் ஆனாக்கள் இருக்குது தானே, ஏற்கனவே முன்னுக்கு பார்த்தோம். பின்னுக்கும் அதே மாதிரியான நடனங்கள்லாம் வரப்போகுது. அவங்களுக்கு ஒரு வாழ்த்தெல்லாம் சொல்ல வேணாமா? வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தினாக்களுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள் என்று சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டு வரேன். பாய்.
Yasiru in the mix. In the mix.